இயக்கம் புதைச்ச நகைகள் எடுக்கிறதுக்கான அந்த கருவி ஒன்று சூடு கூட என்ன விசாரிச்சிருக்கணும். ஒரு அந்த சின்ன பாக்கெட் மினியை பார்த்து கடந்த கால அரசியல் அச்சுறுத்தல் விட்டு வந்தாலும் இப்போ அரசியல் மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. இதை நீங்க இன்னும் இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்தும் நடைபெறுமா? இல்லை பௌத்த பிக்குகள் எங்கே போய் தாங்கள் இருக்க வேணும் என்று விரும்பினோமோ அந்த இடத்துல இருக்கிறக்கூடிய வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கணும், இராணுவம் செய்து கொடுக்கணும், ஏனைய தரப்பினர் செய்து கொடுக்க. சவால்களையோ அல்லது அச்சுறுத்தல்களையோ நீங்க எது நோக்கியிருக்கீங்க? ட்ரோன் பாவிச்சு ஒரு வீடியோ எடுத்த கூட்டத்துக்காக நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கேன். அந்த ட்ரோன் கேமராமேன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். அந்த ட்ரோன் மேல்கள் தொல்லியல் பண்பாடு சார்ந்த விஷயங்கள்ல விழிப்போடு இருக்க வேணும். அது எழுதப்படாத விதி பௌத்தத்தையும் பௌத்த துறவிகளையும் பாதுகாக்கிறதா இளைஞருடைய அரசாங்கத்திட்ட முதன்மை வேலை. குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல செயற்படுற டூரிசத்தை டெவலப் பண்ற மாதிரியான வீடியோக்கள் செய்கிற ஆட்களுக்கு அதுக்குரிய தரவுகளை எங்க பெற்றுக்கொள்ள. தொல்லியல் சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்கு, யாருமே அனுமதி இல்லாமல் தொல்லியல் மையத்துக்குள் நுழைய இயலாது, அங்க போய் எதையுமே தொட்டு பார்க்க இயலாது. மன்னார்ல நிறைய தொல்லியல் மையங்கள் இருக்கு. புஷ்பரணம் சார்கள் கட்டுக்கரை குளத்துல கண்டுபிடிச்ச அந்த எச்சங்கள் எல்லாமே மிகப்பெரிய தொல்லியல் ஆதாரங்கள். இலங்கைக்கு சுற்றுலா வருமானம் கூட வர்றது சீரியாவால தான். சீரியா ஒரு தொல்லியல் மையம். உறவுகளுக்கு வணக்கம். நான் இப்ப யாழ்ப்பாணத்துல நின்று கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊடகவியலாளர், நவீனம், அதாவது யூடியூப் மற்ற இணைய சமூக ஊடகத்துல சமூக வலைத்தளங்களை பேசப்படுகிற ஒருத்தர் ஜெராட் அண்ணா சந்திக்க வந்திருக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னடானா உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை ஒரு காணொலியை வெளியிடுறதுக்காக உங்களை சந்திக்கிறதுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க, நன்றி. மற்றது உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சின்ன கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்கள். நான் ஜெரா, என்னுடைய ஃபேஸ்புக்கில் இதில் இருக்கிறாள் தெரியும். நான் ஊடகங்களில் 2009 இயங்கி கொண்டிருக்கிறேன். ஆக பெரிய வயசு போனாலும் நினைச்சிட வேண்டாம், நான் சின்ன வயசுலேயே இதுக்குள்ளே வந்துட்டேன். தம்பி சொன்ன மாதிரி நான் அதிசிறந்தலாம் இல்லை, எதிர்காலத்திலேயும் அறிவினம் இனியும் இருப்பினம். எனக்கு இந்த எழுத்துல கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. பிறகு அது பாடசாலை காலத்திலேருந்து அந்த ஆர்வம் வந்தது. பிறகு பல்கலைக்கழகங்களுக்கு வந்த பிறகு இந்த தொல்லியல், மானுடவியல், பண்பாட்டியல், வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஆர்வம் ஏற்பட்டது. அப்போ அது பற்றி வாசித்தேன், அதை பற்றி எழுதினேன் பத்திரிகைகளில், அப்படியே சில புத்தகங்கள் எழுதினேன். இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லப்படுற இந்த புதிய ஊடகங்களில் ஒரு ஆர்வம் இருக்குது. குறிப்பாக ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், டிக்டாக்ல, அது மாதிரி ட்விட்டரில், இதெல்லாம் ஆக இந்த நடனம் ஆடுறது, பாட்டு பாடுறது எப்படி இல்லை, கூட தமிழர்களுடைய அரசியல் விஷயங்களை, பண்பாடு சார்ந்த விஷயங்களை, வரலாறு சார்ந்த விஷயங்களை ஆவணப்படுத்துகிற தளமாக இதை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கேன். அவ்வளோ இந்த புத்தகங்கள் எழுதுறது, புத்தகங்கள் வாசிக்கிறது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி கொண்டே போய் கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் என்ன விதமான என்ன புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறீங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் அருமையான ஒரு கேள்வி. இந்த வாசிப்பு எங்கள்கிட்ட இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஒன்று நேரம் இல்லை, மற்றது எதை எப்படி வாசிக்கிறதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒன்றில் பெரிய மட்டங்களோட டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் பிள்ளைகள் வாசிக்கணும், அவை வாசிக்கிறது இங்கிலீஷில் வாசிக்கணும், மற்றது அவை ஒரு பெரிய இடங்களில் படிக்கணும். அப்போ அந்த வாசிப்பு என்பது அவைக்கு படிப்படியாக வருது. சாதாரணமாக கிராமங்களில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு எங்களை மாதிரி வந்தாங்களுக்கு எதை வாசிக்கிறதுன்ற ஒரு குழப்பம் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் எனக்கு எப்படி வாசிப்பு ஆர்வம் வந்ததுன்னு சொன்னால், நான் முதல் பள்ளிக்கூடத்திலே இந்த மேசை கீழே வச்சு மாயாவி வாசிக்கிறதுல தான் என்னுடைய வாசிப்பை ஆரம்பித்தேன். இப்போ மாயாவி தான் பாரதில்லை, யாரும் மாயாவியை தேட வேணா, அந்த மாதிரியான காமிக்ஸ் இருக்குத்தானே, அதுதான் எங்களுடைய வாசிப்பினுடைய ஆர்வத்தை தூண்டும். அதுக்கு பிறகு சாண்டில்யன், பொன்னியின் செல்வன், அந்த மாதிரி எங்களுடைய அந்த கற்பனையை நல்லா திறந்து விடுற மாதிரியான வாசிப்பில் எங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அந்த வாசிப்பு ஆர்வம் கூட கூட பிறகு எந்த புத்தகத்தை எடுத்தாலும் வாசிக்கிற ஒரு மனநிலை எங்களுக்குள்ள வந்துடும். எதை பார்த்தாலும் வாசிக்கணும் போல ஒரு ஆசை வரும். இப்படி படிப்படியாக வந்தோம் என்று சொன்னாங்க. அப்படி வந்துட்டு வேண்டாம். இப்போ வாசிக்கிற ஒன்றுமே ஞாபகம் நிற்குது இல்லையே என்று சொல்லிடுவோம். கடைசி வரைக்கும் வாசிக்கிற இதுவுமே ஞாபகம் நிற்க கூடாது. மாயாவி கதையில எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறதுனா ஒரே ஒரு வசனம் தான். உன் தாடையிலும் மண்டை விட்டு கூடி, என் தாடையிலும் மண்டை விட்டு கூடி, குத்தியது மாயாவியாகத்தான் இருக்கக்கூடும். இதை தவிர நான் மாயாவி புத்தகம் ஒரு 100க்கு மேலே வாசிச்சிருப்பேன். கொண்டுமே ஞாபகம் இருக்கவே கூடாது. ஞாபகம் இருக்கிறேன்னா உங்களோட மெமரி கார்டு எவ்வளோ பெருசு ஆகணும்னு சொல்லுங்க, டிவியில் வேணும். ஞாபகம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு அந்த வாசிப்பு எங்கே யூஸ் ஆகும்னு சொன்னால் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த சொற்கள் தங்கு தடை இல்லாமல் வரும். கட்டுரை எழுதுறேன்னு சொன்னால் யோசிச்சு கொண்டிருக்க தேவை. நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது எங்கேயோ போய் முடியும். அது அந்த வாசிப்பு தான் நான் தரும். வாசிக்காத எழுதி இல்லாது. எனவே வாசிக்கிற எல்லாமே ஞாபகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படித்தான் வாசிப்பை தொடங்கும். மற்றதுன்னா நான் உங்களை தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு தொல்லியல் ரீதியாக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கீங்க.
நானும் மன்னார் மாவட்டத்தில் நிறைய தொழில் சம்பந்தமான லட்சியங்களை எடுத்து காணொலியை வெளியிட்டிருக்கேன். அது சம்பந்தம் நிறைய இடங்களுக்கு சென்றிருக்கேன். ஆனால் அதை பற்றின தகவலை வந்து ஆற்றை பெற்றுக்கொள்ளணும், ஆற்றை கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. இப்போ வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொல்லியல், அதாவது வந்து தொல்லியல்னு சொல்லும்போது பிற மதத்தினுடைய பிற மதத்தின் ஆதிக்கம் வந்து இலங்கையில் பொதுவாக காணப்பட்டு கொண்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க? இப்போ இது நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். யதார்த்தமான கேள்வி. தொல்லியல் தொடர்பான தகவல்களை இங்கே பெற்றுக்கொள்றது, அதாவது ஊடகங்கள் ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ளலாம், ஒரு தொழில் திறனுக்கு ஃபோனை பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். சாதாரணமாக இந்த சமூக வலைதளங்களில் இப்படி வீடியோக்கள் செய்கிறார்கள், உண்மையிலேயே சரியான கஷ்டமான விஷயம். ஒரு தொல்லியல் சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது, யாருமே அனுமதி இல்லாமல் தொல்லியல் மையத்துக்குள் நுழைய இயலாது, அங்கே போய் எதையுமே தொட்டு பார்க்க இயலாது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் அனுமதி இல்லாமல் இயலாது. ஏனென்றால் அது எல்லாமே இலங்கையில் பிண வழங்க முடியாத குற்றங்கள். மற்ற இதுலேயுமே பிணையில வந்துடலாம், தொல்லியல் குற்றங்களில் பிணையர் அவ்வளோ இறுக்கமான ஒரு சட்டம் அது. எனவே இந்த மாதிரி இவர் சொல்கிற அந்த அருமையான கேள்விக்கு தொல்லியல் சம்பந்தப்பட்ட ஆக்கள், திணைக்களத்தை சேர்ந்தார்கள், இதுக்கு ஒரு பதிலை நீங்கள் விரைவாக கண்டுபிடிக்க வேணும். தம்பி மாதிரி எங்களை மாதிரி சுயாதீனமாக இயங்குகிற ஆட்களுக்கு தொல்லியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் நிறைய ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கு. இலங்கைக்கு சுற்றுலா வருமானம் கூட வர்றது சீரியாவால் தான். சீரியா ஒரு தொல்லியல் மையம், உலக கலாச்சார இதால் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்க ஒரு நிலையம். அதேமாதிரி வடகிழக்கில் நிறைய தொல்லியல் மையங்கள், குறிப்பாக திருக்கேச்சரம் கோயிலிருந்து மன்னார்ல நிறைய தொல்லியல் மையங்கள் இருக்கு. புஷ்பரணம் கட்டுக்கரை குளத்துல கண்டுபிடிச்ச அந்த எச்சங்கள் எல்லாமே மிகப்பெரிய தொல்லியல் ஆதாரங்கள். இதெல்லாமே பார்வையிடுறதுக்கு நூதன சாதகம் மட்டும் இல்லாமல் அந்த இடங்களை பார்க்கறதுக்கும் அனுமதிகள் வழங்கப்பட வரும். குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல செயற்படுற டூரிசத்தை டெவலப் பண்ற மாதிரியான வீடியோக்கள் செய்கிற ஆட்களுக்கு அதுக்குரிய தரவுகளை எங்க பெற்றுக்கொள்றதுக்கான அந்த வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது இந்த கேள்வி கூடாக நான் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். மற்ற விஷயம் என்ன கேட்டீங்க? அதாவது வந்து மற்ற பிற மதங்களால் வந்து இங்கே காணப்படுற தொல்லியல் இதுகள் இருக்குதானே, அது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு வந்து தெரியாமலும் நடந்து கொண்டிருக்கு. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து நாங்கள் வந்து என்ன சொல்றது, வீடியோ எடுக்கும்போது கூட சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் வந்து எதிர்நோக்கிய பிரச்சனை இருக்கு. இதை வந்து மக்களுக்கு கொஞ்சம், உதாரணத்துக்கு இந்த திருக்கேச்சரம் கோயிலுக்கு முன்னாலே ஒரு பெரிய பௌத்த விகாரம் கட்டப்பட்டிருக்கு. அதைத்தான் சொல்லுவேன் என்று நினைக்கிறேன். அது ஒரு சர்ச்சைக்குரிய பௌத்த விகாரம். இப்போ இங்கேயும் கூட சட்டவிரோதமான கட்டடங்கள்லாம் இடிக்க வரணும்னு சொல்லி வெள்ளத்துக்கு பிறகு பெரிய அறிக்கைலாம் பண்ணிட்டு அப்படியே நிறைய கட்டடங்கள் இங்கே இருக்குது சட்டவிரோதமாக. அது இலங்கையில் எங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினுடைய முதன்மை வேலை மக்களை பாதுகாக்கிறதோ மக்களுடைய குறைகளை கேட்கிறதோ அல்ல. அது எழுதப்படாத விதி பௌத்தத்தையும் பௌத்த துறவிகளையும் பாதுகாக்கிறதா இலங்கையினுடைய அரசாங்கத்திட்ட முதன்மை வேலை. எனவே அவை விரும்புறதுதான் அரசாங்கம் செய்யும். இந்த யதார்த்தத்தை முதல் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பௌத்த பிக்குகள் எங்கே போய் தாங்கள் இருக்க வேணும் என்று விரும்பினோமோ அந்த இடத்துல இருக்கிறக்கூடிய வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கணும், இராணுவம் செய்து கொடுக்கணும், ஏனைய தரப்பினர் செய்து கொடுக்க வேண்டும். அவே நாளைக்கு எங்களுடைய ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ளே வந்து இன்றைக்கு இருக்கிற பெரிய கோயிலுக்குள்ளே வந்து இருக்க வேணுமெண்டா கேட்டால் கூட அரசாங்கம் வந்து செய்து கொடுக்கணும். இல்லாட்டி அவையுடைய மன நோவும் நாடு இன்னும் பொருளாதார அழிவுகளை சந்திக்கும். அப்படிதான் சொல்லி வச்சிருக்கணும். அது ஒரு பொதுவான விஷயமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கு. சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நாங்கள் வெளிப்படுத்துறத தவிர ஒரு ஒன்றுக்கு செய்ய இயலாது. அதுவும் எங்களுக்கு தெரியும், ஒரு மரபார்ந்த ஊடகங்களுக்கு வந்து அனுமதி இருக்கு. அவே ஒரு ஐசியை காட்டிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம். ஆனால் தம்பி மாதிரி யூடியூப்ல வாரார்கள் இந்த விஷயத்தை சொல்றதுல மிக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஐசி கூட இல்லை, எனவே நீங்கள் அதை கவனமாகத்தான் கையாள வேணும். சரி, மற்றதுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய தொல்லியல் ஆய்வுக்கு சென்றிருக்கீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி வந்து இப்போ சமகாலத்திலேயோ நிறைய சவால்களையோ அல்லது வந்து அச்சுறுத்தல்களையோ நீங்கள் வந்து எதிர்நோக்கியிருக்கீங்க? கட்டாயம் எவ்வளோ அச்சுறுத்தல். விசாரணை தான் மிக மோசமான அச்சுறுத்தலாக இருக்கும். விசாரணை என்பது வெறுமனே எங்களுக்கு மட்டுமானதாக இருக்காது. நாங்கள் வசிக்கிற ஊருக்குரிய விசாரணையாக இருக்கும், எங்களுடைய குடும்பத்தாருக்கான விசாரணையாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் லவ் பண்ணி இருந்தாலோ அல்லது காதலிகள் வச்சிருந்தாலும் அவைகளுக்குரிய விசாரணையாக கூட அது மாறக்கூடும். ஏன்னா எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி அந்த துறையிலிருந்து வெளியில அனுப்புறதை விட எங்களை சூழலை முதல் மாற்றிவிடும். அந்த சூழலை ஒரு பதற்றமாக மாற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களால் இவ்வளவு பெரிய பிரச்சனை, எங்களால் எங்கள் ஊராக்களுக்கு பிரச்சனைன்னு நாங்கள் அதை விட்டு வெளியே போவோம். இப்படி பல இதுகள் வந்து நான் எதிர்கொண்டிருக்கிறேன். உங்களோட ஃபீல்ட்லேயே சொல்லணும், தொழிலை விட்டுட்டு சமூக ட்ரோன் பாவிச்சு ஒரு வீடியோ எடுத்த கூட்டத்துக்காக நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த ட்ரோன் கேமராமேன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். அந்த ட்ரோன் மேலே ஏற்றும் போது பார்வையாளர்களாக வந்துட்டு அந்த கிராம பையன்கள் விசாரணைக்கு பல மாதங்களாக விசாரிக்கப்பட்டிருக்கணும். அதுவும் இலங்கையில் இருக்கிற மிக மோசமான சட்டங்களின் கீழே.
அந்த இடத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்பட மட்டும் இல்லாமல் அந்த விசாரணைக்கு உள்ள வந்த எல்லாருமே எந்தெந்த ஊர்களில் இருக்கணுமோ, பாளையில ஒருத்தர், கிளிநொச்சியில் ஒருத்தர், வவுனியாவில் ஒருத்தர், காங்கேயத்தில் ஒருத்தர், அப்படி எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் கேமரா கூட இப்படி சுயாதீனமாக எங்கள் வெளியில போயிட்டு ஓரளவுக்கு இலங்கையில இருக்கிற இந்த எழுதப்படாத விதிகளையும் பின்பற்றி கொள்ள வேண்டும். அது எங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களை சேர்ந்து இருக்கிறார்களுக்கும் பாதுகாப்பானதாகவும் நன்மை பயக்கிறதாகவும் இருக்கு. அதாவது இப்ப பொதுவாகவே வந்து நம்மளை அச்சுறுத்துறவங்க வந்து எதை நோக்குறாங்க, என்ன அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? இது அச்சுறுத்தா இதை வந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்து தான் அவங்க வந்து நமக்கு அச்சுறுத்தலை மேற்கொள்றாங்க. ஒன்று, எங்களை கண்காணிக்கிறார்களுக்கு நாங்கள் போனோன்னு முதலாவது மாற்ற அந்த முகவர்கள் என்று சொல்லப்படுறாங்களுக்கு விஷயம் விளங்குறது இல்லை. உதாரணத்துக்கு நான் என்னட்ட அந்த கேமராவே தெரியாத அவைக்கு இது என்ன, அவை கேமராவை பார்த்தோன்னே யோசிக்க இது பெரிய கொண்டு வைக்கிற சாமானோ அல்லது நிலத்துக்கு இருக்கிற அந்த இயக்கம் புதைச்ச நகைகள் எடுக்கிறதுக்கான அந்த கருவியை ஒன்று சூடு கூட என்ன விசாரிச்சிருக்கேன். ஒரு அந்த சின்ன பாக்கெட் மினியை பார்த்துட்டு இந்த கேமராவை பார்த்துட்டு அப்போ அந்த அளவுக்கு தான் அவையினுடைய அறிவு இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா அவை கொஞ்சம் இந்த முகவர்கள் கொஞ்சம் எடுக்கேட் கல்வி மயப்பட வேணும். மற்றது அவைக்கு ஒரு கெத்து, இப்போ 4 பேரை மிரட்டுறது, 4 பேருக்கு முன்னால அவையை பற்றி இது பண்றது அவைக்கு ஒரு கெத்து. மற்றது அவைக்கு ரிப்போர்ட் பண்ண வேணும்ன்ற கட்டாயம். அப்போ அவை வந்து அவையுடைய கடமையை செய்ய வேணும். அப்போ அந்த கடமைக்காக அவை எல்லாருடையும் சந்தேகமாக தான் பார்ப்பினோம். அப்போ போகிற வர அவைக்கு சந்தேகமான விஷயங்கள் அவை 2 பார்ப்பினோம். ஐசியை கேட்பினோம், ஐசியை கொடுத்து பதிய வேணும். பிறகு ஃபோன் நம்பர் எடுப்பினோம், ஃபோன் நம்பரில் அவை பிறகு ஹோல் எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்படியான நடைமுறைகள் எல்லாம் இங்கே இருக்குது. அது இதுக்குத்தான் அவை வெளிப்படையில் பொதுவாக சொல்லணும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உண்டு. ஆனால் உலகம் ஃபுல்லாக இந்த இன்றைக்கு சமூக வலைதளங்கள் பறந்து விரிஞ்சிட்டு எல்லாமே வீடியோக்களாக வர தொடங்கிட்டு எல்லாருமே சிசிடிவி போட வலிக்கிட்டோம். எனவே இங்கே தனி மனித சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிற இடத்துல, எல்லார்ட்டையுமே கேமரா இருக்கிற இடத்துல எப்படி தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகும் என்றுதான் எனக்கு தெரியல. மற்றது வந்து கடந்த கால அரசியல் வந்து அச்சுறுத்தல் விட்டிருந்தாலும் இப்போ வந்து அரசியல் மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. இதை வந்து நீங்க இன்னும் இந்த அச்சுறுத்தல் வந்து தொடர்ந்தும் நடைபெறுமா, இல்லாட்டி வந்து இந்த அரசியல் மாற்றம் வந்து எவ்வாறு பார்க்குறீங்க? இலங்கையில் அது அரசியல் மாற்றம்ன்றது ஆட்சி மாற்றம் தான். அதை நாங்கள் அரசியல் மாற்றம் என்று சொல்லல. அரசியல் மாற்றம்ன்றது வந்து அது ஒரு பண்பாடு. அரசியல் என்பது ஒரு மனித பண்பாடு தானே. அது இப்போதைக்கு நிகழ சாத்தியம். அரசாங்க மாற்றம் நடந்திருக்கு, ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இப்போ மைத்திரி தந்த அது சுதந்திரத்தை விடையா இப்போவே எங்களுக்கு கூட தந்துட்டோம் இல்லை தானே. அப்போ அதையே தூக்கி எறிஞ்சு வர்றாங்க. அப்போ இந்த ஆட்சி மாற்றம் என்பது அரசியல் மாற்றம். அரசியலுக்கு கீழே இருக்கிற நிர்வாக அளவிலேயே மாற்றங்களையும் செய்யல. அது செய்யறது சரியான கஷ்டம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நேற்று தையட்டியில் நடந்த போராட்டத்தில் நடந்த அடிதடிகளையும் பார்த்துருப்பீங்க. ஆகவே அந்த மேலே மாற்றம் நடந்திருக்கே தவிர கீழே மாற்றங்கள் நடக்கல, கீழே நடக்கவும் வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு வகையில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல், அரசாங்கத்தினுடைய சேவையை தொடர்ந்து வழங்குறதுல இருக்கிற அச்சுறுத்தல் என்று சொல்லி அந்த பிடிகளை தொடர்ந்து வச்சிருக்கத்தான் விரும்புகிறோம். அனுரகுமார திசாநாயக் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவாலே சில விஷயங்களை செய்ய இயலாது. நிறைவாகனா நீங்கள் வந்து இப்போ தொல்லியல் ரீதியாக வந்து சிறந்த ஒரு நிபுணர். அந்த வகையில் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பொதுவான? இப்போ தொல்லியல் துறையில் நிபுணர் என்று சொல்லிடாது. நான் இந்த சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. மக்கள் வந்து தொல்லியல் பண்பாடு சார்ந்த விஷயங்களில் விழிப்போடு இருக்க வேணும். இது எங்களுடைய பண்பாட்டுக்குரிய விஷயம், இது எங்களுடைய தொல்லியல் எச்சங்கள் என்பதில் கவனமாக இருக்க வேணும். தொல்லியல் சார்ந்த விஷயங்கள்ல எங்களுக்கு அவ்வளவு அறிவில்லை. ஏன்னா நாங்கள் வந்து வரலாற்றை எக்ஸாமுக்கான விஷயமா தான் படிக்கிறோம். நாங்கள் பாடமாக்கி கொள்வோம் ஆண்டுகளை, மன்னர்களுடைய பெயர்களை. ஆனால் அது இல்லை வரலாறு. எங்களுடைய குடும்பத்துக்கென்று வரலாறு இருக்குது, எங்களுடைய சமூகத்துக்கென்று வரலாறு இருக்குது, எங்களுடைய கிராமங்களுக்கென்று வரலாறு இருக்குது. அதுதான் எங்களுக்கு முதன்மைப்படுத்த வேணும். சிங்களாக்களுக்கு சொல்லப்படுற வரலாறு அதுதான். பௌத்த பிக்குகள் அதை தெளிவாக சொல்லி வேணும். எங்களுடைய ஆலயங்களும் எங்களுடைய ஆலய சார்ந்த ஆன்மீகவாதிகளும் வந்து சொல்ற அந்த ஆன்மீக உரைகளில் கடவுள் பற்றி மட்டும்தான் பேசிக்கணும், ஆன்மீக சிந்தனைகளை தான் விதைக்கணும். ஆனால் எங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற ஆன்மீகவாதிகளும் எங்களுடைய அரசியலையும் பண்பாட்டையும் தமிழினம் சார்ந்த கலாச்சார விஷயங்களும் கட்டாயமாக போதிக்க வேணும். அந்த அறிவுரைகளை நீங்கள் கட்டாயம் கேட்டு அவர்களுடைய அறிவுரைகளின் கீழே நடந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் சீர்கட்டு இருக்கிற எங்களோட சமூகம் சீர்படும். இவ்வளோ நேரமும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த உறவுகளுக்கு வந்து உங்களுடைய தகவல்கள் வழங்கினதுக்கு நன்றி. நன்றி.